உங்களுக்கு ஹஜ் யாத்திரைக்கு போறவனுக்கு உங்களுக்கு ஹால் கட்டுவீங்களா நீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இந்த ஹஜ் ஹால் ரொம்ப முக்கியமா? இப்போ கோவில் நிதியை எடுத்து கல்லூரி கட்டணும்னு நினைக்கிற நீங்க இந்த ஹஜ் பயணத்துக்கு போற அந்த ஹாலை கட்டுறதுக்கு பதிலா, அந்த மண்டபம் கட்டுறதுக்கு பதிலா அந்த நிதியை எடுத்து நீங்க கல்லூரி கட்டலாமே. ஒரு சுவர் கட்ட வக்கீல்ல உங்களுக்கு ஹஜ் யாத்திரைக்கு போறவனுக்கு உங்களுக்கு ஹால் கட்டுவீங்களா நீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? நான் உங்களுக்கு வந்து ஹஜ் யாத்திரைக்கு போறவனுக்கு ஹால் கட்டக்கூடாது நான் சொல்லல. கல்விக்கு தேவையான நிறைய நடிகர்கள்லாம் பேசுவாங்கல்ல. என்ன பேசுவாங்க? கோவில் கட்டுவதற்கு பதிலாக கல்லூரி கட்டலாமே, பள்ளிக்கூடம் கட்டலாமே. ஜோதிகா பேசியிருக்காங்க, விஜய் பேசியிருக்காரு, இவங்க அவங்க பேர் என்ன சூர்யா பேசியிருக்காரு. எவ்வளவு நடிகர்கள் கோயிலில் திரும்பி போடுற காசை, கோவில் கட்டக்கூடிய காசை நீங்கள் கல்லூரி கட்டலாமே, ஸ்கூல் கட்டலாமேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ இந்த ஹஜ் ஹால் ரொம்ப முக்கியமா? ஏன் அந்த காசை எடுத்து நலிந்து வந்து அந்த பாலிருந்து கிடைக்கக்கூடிய ஸ்கூலெல்லாம் நீங்கள் கட்டுமானத்தை நிறைவேற்றக்கூடாதா? இன்னைக்கு 150 நாள் 200 நாளாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. யாரு? தூய்மை பணியாளர்கள். ஏன் அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஊதிய உயர்வு கொடுக்கக்கூடாதா? பணி நிரந்தரம் கொடுக்கக்கூடாதா? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமா? இப்போ கோவில் நிதியை எடுத்து கல்லூரி கட்டணும்னு நினைக்கிற நீங்க இந்த ஹஜ் பயணத்துக்கு போற அந்த ஹாலை கட்டுறதுக்கு பதிலாக, அந்த மண்டபம் கட்டுறதுக்கு பதிலாக அந்த நிதியை எடுத்து நீங்க கல்லூரி கட்டலாமே, அந்த நிதியை எடுத்து நீங்க பள்ளிக்கூடம் கட்டலாமே, அந்த நிதியை எடுத்து பள்ளிக்கூடம் எந்தெந்த பள்ளிக்கூடம்லாம் தமிழகத்தில் நலிவடைஞ்சு கிடைக்கும், எந்த கட்டிடம்லாம் சரியில்லையோ புது கட்டடம் கட்டி கொடுக்கலாமே. இப்போ ரொம்ப முக்கியமா?